அவர்கிட்ட அதாவது ஹஜரத்திட்ட வந்த ஆளுமைகளும் அதிகம். பார்த்தீங்கன்னா அந்த ஆளுமைகள்லாம் பயங்கரமான ஆளுமைகள்லாம் வந்தாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய உயர் பதவியில் இருந்தவங்க வந்தாங்க, மினிஸ்டர் வந்தாங்க. இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அதாவது தேவா அப்படின்னு ஒரு இசைக்கலைஞர் அப்போ பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறார். அவரும் அவருடைய தம்பிகளும். அப்போது ஒரு இசைக்கலைஞர் தேவாவோட பெரிய பொசிஷனில் வர்றார். தேவாவோட பெரிய பொசிஷனில் வரும் பொழுது தேவாவுக்கு ஒரு பயம் ஏற்படுது. இப்போ ஹஜரத்திட்ட அங்கே என்ன வர்றார், இவங்க எல்லாமே பிரதர்ஸ். ஒரு சாயந்தரம் ஒரு 6:30 7 மணிக்கு இருக்கும். ஹஜரத் பார்த்தீங்கன்னா அந்த தலைமாட்டு தெருவில் அங்கே ஒரு சோஃபா ஒன்று இருக்கும். அந்த சோஃபாவில் தான் ஏதாவது யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்படி படுத்துக்கிட்டு அப்படியே அந்த இமையை அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அப்படியே படுத்துருக்குறாங்க. இவங்க 5 பிரதர்ஸோட தேவா வர்றாரு. ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துருக்குறாரு. அப்புறம் அங்கேருந்து எந்திரிச்சு ஈஸி சேரில் உட்காந்தோடனே தேவாட்ட என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை, இந்த மாதிரி ஒரு இசையமைப்பாளர் இவ்வளோ பெரிய புகழோடு வந்துட்டார், அப்போது அவரோட எங்களால் காம்படிட் பண்ண முடியலை, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னு அவங்க தேவா கேட்கும் பொழுது ஹஜரத்து கேட்டாங்க, சென்னையில் எத்தனை 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 5-6 இருக்குது அப்படின்னா அன்னைக்கு 95 96 97 98 இருக்குது அப்படின்ட்டு. அப்படியா, சரி, எந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்காச்சும் கூட்டம் குறைஞ்சிருக்கான்னு கேட்டாங்க. பாருங்கள் எப்படி ஒரு விஷயத்தை எப்படி அழகாக புரிய வச்சாங்க. ஒரு குழம்பி போய் அப்படியே ஆடி போய் வந்த ஒரு இசையமைப்பாளர் தெளிவடைஞ்சு வெளியே போனதை நான் பார்த்தேன். ஏன்னா அங்கேருந்து இப்படி கேட்டவொன்னே, ஆமாம், எல்லாத்துக்கும் கூட்டம் வருதா, எல்லா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கும் கூட்டம் வருது, எப்படி வருது? அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அது ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி உங்களுக்கும் வர்றது உங்களுக்கு வரும். அதை இன்னொருத்தரால் தடுத்து நிறுத்த முடியாது. ஆகவே உங்களுக்கு வர்றது உங்களுக்கு வரும், நீங்கள் எந்த பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னாங்க. அவ்வளவுதான், சொன்னது தான் தாமதம். அப்படியே எந்திரிச்சாங்க, அப்படியே காலில் விழுந்தாங்க. நெடுஞ்சான்னா காலில் விழுந்து நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்ட்டு போனாங்க. ஏஆர் ரஹ்மான் வர்றார். ஏஆர் ரஹ்மான் அவருடைய அம்மாவோட வர்றார். இப்போ ஏஆர் ரஹ்மான்கிட்ட கேட்குறாங்க, நீ லெட்டர் பேடு வச்சுருப்பியா அப்படின்ட்டு. வச்சுருப்பேன் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஏஆர் ரஹ்மானுடைய லெட்டர் பேடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த கீபோர்டு இப்படி இருக்கும், ஏஆர் ரஹ்மான்ட்டு இப்படி இருக்கும். இன்றைக்கும் அவருடைய லெட்டர் பேடை யாராவது நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த லெட்டர் பேடை அவர் அப்போ தான் அந்த லெவலில் வந்துக்கிட்டு இருக்கார் ஒரு புகழில். அப்படியே வாங்கி பார்க்குறாங்க. இந்த லெட்டர் பேடினுடைய லோகோ உனக்கு தப்பாக தெரியலையாப்பா அப்படின்னு கேட்டாங்க. ஏன் அப்படின்னு அவர் கேட்குறாரு, என்ன ஒன்றும் புரியலையே, சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ சொல்கிறாங்க, நீ போட்டிருக்கிற லெட்டர் பேடு பிரகாரம் பார்த்தீங்கன்னா இசைக்குள் நீ அடக்கன்னு அர்த்தம். அதாவது மேலே அந்த கீபோர்டு, கீழே ஏஆர் ரஹ்மான் இப்படி இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இசைக்குள் நீ அடக்கன்னு அர்த்தம். ஆனால் இசைக்குள் நீ அடக்கம் கிடையாது, இசை தான் உன்னிடம் அடக்கம். ஏன்னா உன்னிட்டேருந்து தான் இசை வெளியே வெளியே, இசைட்டேருந்து நீ வெளியே வரல அப்படின்னோடனே இதை நீ மாற்று, அப்புறம் பார் அப்படின்னாரு. ஆனால் எவ்வளவு நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயத்தை புரிஞ்சு வர்றவங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் கொடுக்கும் பொழுது அவங்க எந்த அளவுக்கு தன்னுடைய நிலை மாறினது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இந்த 2 ஆளுமைகள், அப்புறம் ஜாஃபர் ஷரீஃப் அப்படிங்கிற முன்னாள் மத்திய அமைச்சர், ஆனால் அப்புறம் இன்னொருத்தவங்க திலகவதின்ட்டு IPS, இவங்கெல்லாம் நான் கிட்ட இருந்து பார்த்தேன். அவங்கெல்லாம் வரும்பொழுது ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆளுமைகளை எல்லாம் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் அப்படியே அடங்கி ஒடுங்கி உட்காந்துருப்பாங்க. ஏன்னா நாகப்பட்டினம் ஏடிஜே பாண்டியன் ஆடார அவருடைய தம்பி ஏன்னா ஜவஹர் பாண்டியன் அவர் ஒரு முறை வர்றார். அங்கேருந்து அப்படியே ஆடி போய் வர்றார். வந்த உடனே அங்கேருந்து என்ன அப்படின்னாங்க, ஹஜரத் எப்பவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், அவ்வளோ பெரிய ஆளுமை, மிகப்பெரிய இந்த நாகப்பட்டினம் வட்டாரத்திலேயே மிகப்பெரிய ஆள்.
ஏன்னா ஈசி சேரை விட்டு ஹஜரத் எந்திரிக்கவே இல்லை. அவர் ஒரு பெருசாகவும் மதிக்கவும் பொருட்டாகவும் நினைக்கல. அவர் பாட்டுக்கு அங்கேருந்து வந்தார், அப்படியே கீழே உட்காந்தாரு, அப்படியே கொஞ்சம் நேரம் அழுதார். அழுதவுடனே ஹஜரத்து சில சொல்லி கொடுத்தாங்க, இதுதான் நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் சில பிரச்சனைகள் இருந்தது, அந்த பிரச்சனைகள் தீர்ந்தது.